இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல். தகவல்: பனமரத்துப்பட்டி, சேலம். ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தேவன் அவர்கள் சார்பா PS பார்த்திபன் இல்ல திருமண விழா. மணமக்கள் வி. ஸ்ரீராம் என்கிற கமல், பி. ரம்யா BSc திருமண வாழ்த்துக்கள். டொனேஷன் நன்கொடை 50 lakhs 50 லட்சம். ஓகே, திருமண வாழ்த்துக்கள் ஸ்டாலின் அவர்களாகவும் சார்பாகவும் உதயநிதி ஸ்டாலின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, சரி. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் டிஸ்கஷன். எடப்பாடி பழனிசாமி, நான் பார்த்திங்கன்னா கிங்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, யூஎஸ்ஏலேருந்து அமௌண்ட் கிடைச்சாலும், ரஷ்யாவிலேருந்து அமௌண்ட் கிடைச்சாலும், நார்த் இந்தியாவில் நமக்கு ஆதரவு கிடைச்சாலும் ஒன்று கிங்டம். அப்போ நீங்கள் அமைச்சர். ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு கட்சியில் நான் செயல்பட வேண்டியதாக இருக்குது. இதனால் நீங்கள் என்ன தவறுதலாக நினைக்க வேண்டாம். இவர் என்ன ஏடிஎம்கே மறந்துட்டார். எனக்கு எல்லா கட்சியுமே சமந்தான். ஓகே, இருந்தாலும் நான் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நான் ஒரு கட்சியில் செயல்படுறேன். மற்றபடி உங்களுக்கு உண்டான நிதி உதவி, பொருளாதாரம், திரைப்பட வாய்ப்புகள், அதுக்கப்புறம் மற்ற நாட்டில் எதுனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி என்னென்ன நன்மையோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் கட்சியில் கொஞ்சம் தீவிரமாக செயல்படலான் இருக்கேன். அப்படின்றப்போ நீங்கள் எங்கே நம்மளை மறந்துட்டாருன்னு நீங்கள் நான் என்ன தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஓகே, சரி. டிஇஓ கட்சியும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேன்மைப்படுத்தலாம். ஓகே, சரி. டிஎம்கே தகவல். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கட்சி இன்னும் வலிமைப்படுத்த போகிறோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஓகே, இதுக்காக நம்ம உறுப்பினர் அட்டை ரெடி பண்ண போகிறோம். கட்சியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத துல்லியமான நமக்கு ஒரு கணக்கு வேணும். ஓகே, இந்த உறுப்பினர் அட்டையை நம்ம எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னா, நமக்கு கட்சிக்கு இன்னும் ஒரு வலிமையாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த உறுப்பினர் அட்டை இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாதம் 500ரூவாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வழங்கப்படும். ஓகே, அமௌண்ட் வழங்கப்படும். ஓகே, இதனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லை திருமண விழாவோ, ஏதாவது ஒரு மாநாடோ, இல்லை ஏதோ ஒரு நலத்திட்டமோ, இல்லை அவங்களோட தனிப்பட்ட தேவை ஏதாவது இருக்கோ அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் அவங்க அந்த நிதி உதவியை பயன்படுத்திக்கலாம். ஓகே, யாருக்கெல்லாம் அந்த 500ரூவா கிடைக்கும், யாருக்கெல்லாம் அந்த 5 lakhs வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா, அந்த கட்சியில் இருக்கிற நாட்களை பொறுத்து, இவ்வளோ நாளில் கட்சியில் இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வழங்கப்படும். ஓகே, அது இல்லாமல் அந்த பதவிகளை பொறுத்து அவங்களுக்கு அமௌண்ட் வழங்கப்படும். ஓகே, எதற்காக நம்ம இந்த அமௌண்ட்டு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு வறுமையான ஒரு கட்சி கிடையாது. வறுமையை ஆதரிக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. இது ஒரு செழுமையான கட்சி. ஓகே, நல்லாட்சி கட்சி. ஓகே, சரி. அடுத்த எலெக்ஷன் அப்படின்றப்போ துணை முதலமைச்சர் இல்லைன்னா முதலமைச்சர் அப்படின்ற பதவி பற்றிய ஆலோசனை நடைபெறும். அதனால் நம்ம உண்மையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக வெகுமதி அப்படின்றது கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து உளவியல் டிஸ்கஷன். ஓகே, ஸ்டூடியோ டிஸ்கஷன். இப்போ ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸ் அமைச்சு, நமக்கு லேப்டாப் வேணும், நல்ல ரேம் உள்ள ஃபோனு வேணும், பென்ட்ரைவ் வேணும், மெமரி கார்டு வேணும், எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் டூல்ஸ் வேணும். ஓகே, அதெல்லாம் பேனர்ஸ் வேணும், நிறையா எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸ்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் அமைக்கிறப்ப தான் நம்ம அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய ஃபோனில் ரேம் ரொம்ப ரேரு, ரொம்ப கம்மி தான். ஓகே, ஹேங்கிங் ஃபோனு. அதனால் சடனாக ஒரு
கேமிங் கோடிங்கோ, ஒரு மூவி கோடிங்கோ ரொம்ப ரிஸ்க் எனக்கு. ஓகே. அதனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு டெபாசிட் பணம் கிடைக்கும்போது தான், நமக்கு அதுக்குண்டான கேஜெட்ஸ் வாங்கும்போது தான், அதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்டர் விஜய் ஓகே நல்ல நண்பர் தான். எப்பயுமே என் கூடயே சுற்றிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே விலகி போயிடுவாங்க சில சூழ்நிலைகள். ஆனால் எவ்வளோ சூழ்நிலைகள் தாண்டி வந்தாலுமே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த வகையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நடிகர் விஜய். ஓகே. சரி, அதான் நமக்கு உண்டான ஒரு பேசிக்கான ஒரு 5 lakhs 10 lakhs கேஷ் வேணும். அப்போ தான் எதுனா ஒன்று மூவ் பண்ண முடியும். ஓகே. ஒரு டைரக்டராக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட உணர்வுகள் எனக்கு புரியுது. ஓகே. நான் ஒரு டைரக்டர். ஓகே. ப்ரொடியூசரும் கூட. உங்களுக்கு வேணால் அது ரேராக இருக்கலாம். என்னால் வந்துட்டு உங்களை வச்சு நான் 100 படம் கூட என்னால் டைரக்ட் பண்ண முடியும். ஓகே. அதனால் நீங்கள் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு கேஷ் கொடுங்க. நான் உங்களை படம் புக் பண்ணுறேன். உங்களுக்கு உண்டான கரெக்டான சேல்ரி எல்லாமே கிடைக்கும். மற்றபடி உங்கள் ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களோட தன்னிச்சையானது. ஓகே. என்னோடய படங்கள் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். தெரியும் உங்களுக்கே, நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வாய்ப்பு இருக்குது. டெபாசிட் பணம் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம செயல்படலாம். ஓகே. அடுத்து ஒரு உளவியல் கொஸ்டின் இருக்குது. 3 month கிருஷ்ணா ஸ்டூடியோ லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணி எபிசோடு விஜய் டிவியில் போட்டு காட்டுறீங்களா, அதுக்கு என்ன தலைவரை காரணம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ப்ரொமோஷனுக்கு ஒரு டிவியில் கூப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம அது மாதிரி எப்படி போய் பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு சும்மா டெமோ பார்த்தேன். ஆனால் அதிலே எரர். ஓகே. டைரக்டர் அட்லி, என்னோடய டிவி ஷோவில் வந்துட்டு வேறு மாதிரி நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஓகே. என்னுடைய படங்களில். ஓகே. நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஓகே. என்ன எல்லா கேரக்டருமே எனக்கு மேட்ச் ஆகுது. நான் ஒரு நடிகனும் கூட. ஓகேவா. அதனால் நான் ஒரு நல்ல நடிகன். ஓகே. அதனால் எனக்கு எல்லா கேரக்டரும் மேட்ச் ஆகிறதுனால அந்த கேரக்டரோட உண்மையாக அப்படின்னா சொல்லுவாங்க கலந்துட்டு அவ்வளோதான் சொரூபம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் உடனே உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய ஒரு விருதுக்கு உண்டான ஒரு தகுதி நிலை. ஓகே. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஓவராக வந்து இணைஞ்சிட்டீங்க. அது கொஞ்சம் நீங்கள் தள்ளி நின்று யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி புரியும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஓகே. சரி, கடைசி ஒரு உளவியல் கொஸ்டின். ஓகே. அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். நான் அமாவாசைக்கு திருச்செங்கோடு கோயிலுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா, அம்மாப்பட்டியில் ஒரு ஜோசியர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் 3 அமாவாசைக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு. ஓகே. ஏன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற சொத்து மதிப்புக்கு, என்கிட்ட இருக்கிற கம்பெனிக்கு, இந்த நிலாவோட வைப்ரேஷனுக்கு நான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது அவசியமாக இருக்குது. ஓகே. அதுக்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க, சில பேர் தயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என்னோடய கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காகவும், யூஎஸ்ஏலேருந்து சேலரி வாங்குறதுக்காகவும் திரைப்பட கர்மா இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரீஸில் நான் ஒரு ஷெல் ஷாப் அமைக்கணும், மேரேஜ் பண்ணுன்றதெல்லாம் என்னோடய கர்மா. இதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் சரி நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் மேரேஜ் நடக்குன்றதுக்காக போனேன். ஆனால் அந்த ஜோசியர் சொன்னது தப்பு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நான் போயிருக்கக்கூடாது. ஓகே. ஆனால் இருந்தாலும் என்னோடய உத்வேகத்தில் நான் கோயிலுக்கு போயிட்டேன். சரி, போயிட்டு அங்கே ரொம்ப ஹை ப்ரெஷராக ரொம்ப உயரம் அதிகம் அந்த கோவில். அதனால் அந்த காற்று அழுத்தம் ஏற்பட்டு காது வலி ஏற்பட்டுருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சில தடுமாற்றங்கள். ஓகே. மற்றபடி எந்த எரருமே இல்லை. ஓகே. நான் அமாவாசை ஆனால் இனிமேல் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலான் இருக்கேன். ஓகே. அமாவாசை பௌர்ணமி அது கவர்மெண்ட் லீவாகவும் நான் அறிவிச்சிட்றேன். ஓகே. சரி, நிலவு அப்படின்றது உண்மை தான், 100க்கு 100 உண்மை. ஓகே. அதில் மறுப்பு எதுவுமே இல்லை. அதனால் இனிமேல் பொறுப்பாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே. கலாச்சாரம் அப்படின்றது ஒரு விஞ்ஞானம் தான்.
ஓகே, சரி, நேரில் வாங்க, நம்ம டிஸ்கஷன். ஓகே, see you next video. Bye.